அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 127 பெயர்கள் அடங்கிய இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலையொட்டி முதற்கட்டமாக 23 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக 127 பேர் அடங்கிய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பு என்பதும், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு மீண்டும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்தும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 127 பேர் கொண்ட இந்த இரண்டாம் கட்ட பட்டியலில் 17 பேர் பெண்கள் என்கிற விவரம் இருக்கிறது. அதே போன்று முதற்கட்ட பட்டியலில் சென்னையில் ராயபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரனுடைய தொகுதியான ராயபுரத்தில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதே போன்று மற்றொரு அம்சத்தையும் நாம் பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கடந்த முறை அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற ஒரு அம்சத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி தனியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற ஒன்றை தொடங்கியிருந்தார். அவர் பின்னர் திமுகவில் இணைந்த நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதி, அதே போன்று வைத்திலிங்கம் போட்டியிட்ட ஒரத்தநாடு தொகுதி, மனோஜ் பாண்டியனுடைய ஆலங்குளம் தொகுதி ஆகிய தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிட்ட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கும் தற்போது புதிய வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தற்போது முதற்கட்டமாக 23, இரண்டாம் கட்டமாக 127 என மொத்தம் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் தொடர்பான பகுப்பாய்வோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதிமுக சார்பில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை, இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வேட்பாளரை பட்டியலை பொறுத்தவரை மொத்தம் 127 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தம் இன்றைக்கு வெளியிடக்கூடிய பட்டியலை பொறுத்தும் 10 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருப்பதையும் இதுல பார்க்க முடியுது. குறிப்பாக 2016-21 வரை அமைச்சராக இருந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜலட்சுமிக்கு இந்த முறை அங்கு சங்கரன்கோவில் தனி தொகுதியில வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு புது முக வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அங்கு ஜெய்சங்கர் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நீங்க மிக முக்கியமாக இதுல பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை அதிமுக முதல் மற்றும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை சேர்த்து மொத்தம் 150 வேட்பாளர்கள் இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு இந்த முறை சீட் இல்லை. குறிப்பாக அவர் அருப்புக்கோட்டை தொகுதியில கடந்த 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார். மீண்டும் 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகள்ல வைகை செல்வன் அருப்புக்கோட்டையில போட்டியிட்டு அங்கு தோல்வியை தருகிறார். காரணம் அங்க KKSS ராமச்சந்திரன் திமுகவில் 2 முறை அங்கு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டும் அங்கு அவர் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறார். எனவே அவர் அந்த தொகுதியை விரும்பாமல் வேற தொகுதியை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் கேட்ட தொகுதி எந்த பகுதியும் இல்லாத காரணத்தினால் வைகை செல்வனுக்கு இந்த முறை அவர் சீட் பெறவில்லை. அதே அடிப்படையில பாளையங்கோட்டையில சையது சுல்தான் சம்சுதீன் இவர் ஒருவர் தான் இஸ்லாமிய வேட்பாளர். இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களில ஒரு வேட்பாளர் இஸ்லாமிய வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல 17 பெண் வேட்பாளர்கள் அதிமுகவில் இதுவரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதுல 17 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை கடந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 23 பேர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதுல 21 அமைச்சர்கள்
முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல்ல 10 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியில BV ரமணா, மாதவரம் தொகுதியில மாதவரம் மூர்த்தி, காஞ்சிபுரம் தொகுதியில சோமசுந்தரம், ஒசூரில் பாலகிருஷ்ண ரெட்டி, கீழ்பெண்ணத்தூரில் ராமச்சந்திரன், அதே போல செய்யார் தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன், அதே போல திருப்பூர் வடக்கு தொகுதியில MSM ஆனந்தன், கிணத்துக்கடவுல தாமோதரன், பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி ஜெயராமன் இவர் கடந்த 2016-21 துணை சபாநாயகராக இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல உடுமலை தொகுதியில உடுமலை ராதாகிருஷ்ணன், கடலூர் தொகுதியில MC சம்பத், அதே போல தலவாய் சுந்தரத்தை பொறுத்தவரை அவர் டெல்லி பிரதிநிதியாக, அதே போல முன்னாள் அமைச்சராக, தற்போது சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறார். இந்த பட்டியலில் 10 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6 மருத்துவர்கள், இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 6 மருத்துவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல இதுவரை சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இறுதி வேட்பாளர் பட்டியலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், தற்போது இன்றைக்கு சிங்க தமிழர் முன்னணி கழகம்ங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு தொகுதி உள்ளிட்ட தொகுதி எல்லாம் போக எஞ்சிருக்கிற தொகுதிகளில் 168 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறது. அங்கு இரட்டை இலை சின்னத்துல இந்த வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில முன்னாள் சபாநாயகருக்கு நம்ம வாய்ப்பு, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவினாசி தொகுதியில அவர் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏன்னா அவினாசி தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை பாஜக கூட்டணியில அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவார் என அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த தொகுதி என்பது பாஜகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிலையில அந்த இடத்துல முன்னாள் சபாநாயகர் அவர் தனபாலுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படல. தனபால் அவர்களை பொறுத்தவரை அவர் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். அதே போல சுமார் 7 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அவர் தற்போது சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவினாசி தனி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தனபால் இருக்கிறார். இந்த முறை அந்த தொகுதி பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவிற்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கெல்லாம் தகவல் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக செயல்பட்டு மீண்டும் அண்மையில ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததுக்கு பிறகு அண்மையில எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் வெல்லமணி நடராஜன் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நுகான்சஸா இருக்கு. அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். 2016-21 ஆண்டுல சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சராக, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வளர்மதி, அதே போல பரஞ்சோதி அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். அதே போல மக்களவை உறுப்பினராக வந்த அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போல திருச்சியை பொறுத்தவரை ஓபிஎஸ் அணியிலிருந்து நான் தற்போது கூறியது போல வெல்லமணி நடராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல கோவை பகுதியில் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2016-21 கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அம்மன் அர்ஜுனன். ஆனால் அந்த 2021 ஆண்டு அந்த கோவை தெற்கு தொகுதி அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜகவிற்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அங்கு வானதி சீனிவாசன் போட்டியிட்டு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். இந்த நிலையில மீண்டும் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வசம் வந்திருக்கிறது. அதனால் மீண்டும் தன்னுடைய பழைய தொகுதிக்கே அம்மன் அர்ஜுனன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது கோவை வடக்கு தொகுதி, அதாவது தற்போது அம்மன் அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவை வடக்கு தொகுதி பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில. அங்கு வானதி சீனிவாசன் போட்டியிடுவார், அங்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதா இருக்கிறது. அதே போல லால்குடிய தொகுதியை பொறுத்தவரை, திருச்சி மாவட்டம் லால்குடிய தொகுதியை பொறுத்தவரை அண்மையில இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட லீமா ரோஸ் மார்டின்
லால்குடியில அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் லாட்சியில இவர் லாட்சி அதிபர் மார்டினுடைய மனைவி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தற்போது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் கலந்துக்க, அதாவது 2016, 21 வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவங்க, 21ஆம் ஆண்டுல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவங்க பெரும்பாலானவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சீனியர்ஸ் பெரும்பாலான தொகுதிகளில் அவங்களே ரிட்டைன் ஆகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் அதே தொகுதிகளில் ரிட்டைன் ஆகிறாங்க. சி.வி. சண்முகம் மட்டும் அவர் இந்த முறை மயிலம் தொகுதிக்கு அவர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நுகான்சா இருக்கு. அவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த ஓராண்டாகவே அந்த தேர்தல் பணி செய்து வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அவருடைய சொந்த வில்லேஜ் அந்த தொகுதியில ஃபால் ஆகிறதா கூறப்படக்கூடிய நிலையில அவர் விழுப்புரத்திலிருந்து இந்த முறை மயிலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு மாறியிருக்கிறார். மற்றபடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த 21 அமைச்சர்கள், 21 முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் ஒருவர் தவிர 20 அமைச்சர்களும், இன்றைக்கு வெளியிடப்பட்ட 2ஆம் கட்ட பட்டியலில் 10 முன்னாள் அமைச்சர்களும் அதே தொகுதியை ரிட்டைன் ஆகிறாங்க. அந்த அடிப்படையில் 2ஆம் கட்ட பட்டியலோடு சேர்த்து முதற்கட்ட பட்டியல் இரண்டும் சேர்த்து மொத்தமாக 31 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அதிமுகவுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் ஒரு சீனியர்ஸ் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியலாக அமைந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே அந்த தொகுதியில நன்கு பரிச்சயமானவங்களா அவங்க இருக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாகவும் முன்னாள் எம்எல்ஏக்கா இருக்கிறது வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வேட்பாளர் பட்டியல் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல இன்னும் 17 சட்டப்பேரவை தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும், அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடிய ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் 17 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலாக வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரை மாஃபா பாண்டியராஜனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு மாஃபா பாண்டியராஜன் தேமுதிகவிலிருந்து முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மீண்டும் அவர் அதிமுகவில் இணைந்ததற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு அவர் ஆவடி சட்டப்பேரவை தொகுதியில அவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த 2016ஆம் ஆண்டுல அந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்ல அவர் இடம்பெறவில்லை. ஆனாலும் ஒரு சில மாதங்கள்ல அவர் கேபினெட்ல இன்க்ளூட் செய்யப்பட்டார். தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதும் முக்கியமானதா பார்க்கப்படுது. 45 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏஸா இருக்கக்கூடிய 45 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அவினேஷ், நீங்க குறிப்பிட்ட அந்த விடுபட்ட தொகுதிகளில் இன்னொரு முக்கியமான தொகுதியாக கரூரும் இருக்கிறது. கரூர் தொகுதிக்கான வேட்பாளரும் இந்த 2ஆம் கட்ட பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதிமுக வேட்பாளர் பட்டியல் குறித்த மற்ற செய்திகளையும் விரிவாக பார்க்கலாம்.